ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாரம் புதன்கிழமைகளில் கூடுது. காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரலும் இந்த சந்தை நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பால் குட்டியிலேருந்து பெரிய கிடா வரலுமே எல்லா குட்டியும் வருது. இங்கே எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா 2 ஆடும் வாங்கியிருக்காங்க. அண்ணா நீங்கள் எங்கேருந்துண்ணா வந்து வாங்கியிருக்கீங்க? லோக்கல் தாங்களா? ஓகே ஓகேண்ணா. 2 என்ன விலைங்கண்ணா சொன்னாங்க? 2 30,000 சொன்னாங்களாண்ணா? ஓகே. நீங்கள் என்ன ரேட்டுக்குண்ணா பிடிச்சிருக்கீங்க? 28. ஓகே ஓகே, 28,000 ரூபாய்க்கு பிடிச்சிருக்காங்க. 2 தாயாடு. பல்லு எத்தனை பல்லுங்கண்ணா வச்சுருக்கு? 2 6 பல்லு. ஓகே. இன்னும் கம்மியாக கேட்டிங்களா இல்லை என்ன கம்மியாக கேட்டீங்க? 25லேருந்து கேட்டீங்க, கொடுக்கல. ஓகே ஓகே. என்ன வெயிட்டுங்கண்ணா வரும்? 35 கிலோ கறியே வருங்களா? ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா 2 கறியை பார்த்தீங்கன்னா 35 கிலோ வரும்னு சொல்லியிருக்காரு. 2 தாயாடு. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி வாங்கியிருக்காரு. அண்ணா 4 குட்டி வாங்கியிருக்கீங்களா? கிடா குட்டிங்களாண்ணா? 2 பெட்டை குட்டி 2 கிடா குட்டி. ஓகே ஓகே. 2 பொட்டை குட்டி 2 கிடா குட்டி. ஆனால் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? புரியல. 4 மாதம் குட்டி. ஓகே ஓகே. குட்டியில் நல்லா இருக்கு. அண்ணா என்ன ரேட்டுக்கு நான் பிடிச்சிங்க? ஒரு குட்டி 6,000 ரூபாங்களா? ஓகே ஓகே. கிடா குட்டி பொட்டை குட்டி 2 ஒரே விலை தாங்களா? 5. ஓ, பொட்டை குட்டி 5,500, கிடா குட்டி 6 ரூபா. ஓகே. என்ன கம்மியாக கேட்டிங்களாண்ணா? இல்லை வியாபாரி பிடிச்சி கொடுத்தாரு. வியாபாரி பிடிச்சி கொடுக்குறதுனால கொஞ்சம் எச்சா தான் போகுது. காட்டுக்கார்ட்ட பிடிச்சா இன்னும் கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம். ஓகே ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னா 2 ஜோடியில் பிடிச்சிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாயாடு. சனையாகவும் இருக்குது, குட்டியோடையும் இருக்குது. என்ன பண்ற நீ விலை இல்ல பாருங்க. ஏன்னா 35னா கிடா அப்படியே 5 ரூபாய்க்கு கேட்கறாங்க. அந்த கிடா அப்படி 5 ரூபாய்க்கு கேட்கறாங்க. கேட்கறாங்க தீனி ஆளைக்கு குடிச்சு கொடுத்தா அம்மனு சும்மா இது பண்ணிட்டு இருக்காத. வீணா கம்பெனி நீ சும்மா இருக்காத. அந்த ஆடு நீங்க தான் வாங்கியிருக்கீங்களா? அந்த ஆடு நீங்க தான் வாங்கியிருக்கீங்களா? இவரு வாங்கியிருக்கா? இவரு தான் கொடுத்துருக்கீங்க? நீங்க தான் கொடுத்துருக்கீங்களா? சனையா இருக்காண்ணா ஆடு? என்ன போடத்தக்க நாடு. பல்லு எத்தனை பல்லுங்கண்ணா? 4 பல்லு. 2வது பாகம். ஓகே. 32 சொன்னேன். 30,000 1000 கொடுத்துக்கிறேன் இவருக்கு. ஓகே ஓகே. கூப்பிடுறாங்க. 30,000 1000 ஓ, 29 ரூபாய்க்கு கொடுத்துக்கிறீங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா 32,000 சொல்லி 29,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஆடு சென்னையா இருக்கு. காலைக்குமே வராது. எத்தனாவது ஈத்து குட்டின்னு சொன்னாராண்ணா? எத்தனாவது ஈத்து குட்டின்னு சொன்னாருங்களா? 2வது ஈத்து குட்டி. ஓகே ஓகே. 25 ரூபா சொன்னாங்க. 25 ரூபா. 21,000 கேட்டு இருக்கிறாங்க. சேனாடு 4 பல்லு. சேனையாடுங்களா? இது சேனாடு. ஒரு 2 மாசம் ஆகும். இல்லன்னு சொல்றேன். 2 மாசம் ஆகும். 2 மாசம் 2 மாசம் ஆகும்னா 2 மாசம் ஆகும். இப்படிதான் வாங்கிட்டு போன நந்தியில வாழத்தங்க வாங்குறாங்க. இதெல்லாம் போய் கை வளர்க்க 2 மாசம் வளர்க்கணும். நம்மகிட்ட நல்லா பழவிக்கும். புரியுதா? பெருஞ்சாதி ஆடு எவனா அந்த மாதிரி ஆடு கொண்டு வரா? ஆமா, ஒரு கடா விட்டு ஒரு பட்டுக்கிட்டு நாலு இருக்காங்களா? கிடா குட்டி அது என்ன ரேட்னு சொல்றீங்க? 35,000 சொன்னாங்க. ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. கடாயே 5 ரூபாய்க்கு கேட்டு இருக்கிறாங்க. என்ன ரேட்னா ஃபைனல் பண்ணலாம்ண்ணா? 32 33 கொடுத்துருவாங்க. 32 33 கொடுத்துருவீங்க. சரி. ஆமா.
சரி பாத்து இலையை பார்த்து கொடு முன்ன ஒரு ஏழை நாலு மாவாடி ஸோ பார்த்து ஆடு எல்லாம் எல்லாம் மாத்திரம் வாங்கிக்கலாம் 14 அதெல்லாம் கொடுக்குறது நான் இந்த காது வரும் உங்ககிட்ட 20 ரூபாய்க்கு 4 கொடுத்தோம்னா 4 பல்லு நான் இது எந்த 4 பல்லு ஆடு பல்லு ஆடு 3 மாசத்துக்கு வாங்கிட்டு போய் 45,000 2 வாங்கி கொடுத்தா பண்ணிக்கலாம் ஆடு இருக்குதுண்ணா 19 ரூபா சொல்றாரு. கேட்டுக்கிறாங்க 14 15 கேட்குறாங்க. 500 ரூபா கம்மியாக வந்தால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாரம் எத்தனை ஆடு இந்த மாதிரி கொண்டு வந்தீங்க? ஆடு வந்து 20 ஆடு கொண்டு வந்தேன். 20 ஆடு கொண்டு எத்தனை கொடுத்துருக்குறீங்க? ஆடு 3 ஆடு ரெண்டு கடா குட்டி அதுக்கு நாளையிலே கொடுத்துருங்க 25,000 வேலைக்கு 75,000. 3 ஆடு 6 குட்டி சென்னாடு வந்து ஒரு 8 ஆடு கொண்டு வந்தேன். 4 ஆடு வித்துட்டு நான் 4 ஆடு வித்துறீங்க. நான் 4 ஆடு கரியாடு ஒரு 6 ஆடு இருக்குது. அது உங்களுக்கு தான். அதெல்லாம் என்ன ரேட்? 8 ஆடு அது வந்து எல்லாம் 11-12 கேட்குறாங்கண்ணா. அவ்வளோதான் அவ்வளோதான் போ. சரி ஓகே. நான் உங்ககிட்ட எப்பயுமே இந்த மாதிரி ஆடு கிடைக்கும். தாயாடு சென்னையாடுலாம் நிறைய கிடைக்கும். உங்கள் நம்பர் சொல்கிறீங்களா? 97 900 900 31 400. உங்கள் பேர்னா? செந்தில். சரி ஓகே. தாயாடு பொட்டையாடு வாங்கணுன்றவங்க மேச்சேரி சந்தைக்கு வந்தால் நிறைய வருது, வந்து வாங்கிக்கலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா 5,000 12,000 அந்த மாதிரி ரேட்டில் இருந்து இருக்குது பெரிய ஆடு. ஆடுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டாடு. குட்டி போட்ட ஆடு, குட்டி போடாத ஆடுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. இங்கே மேச்சேரி சந்தைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தாயாடு நிறையா இருக்கு, வந்து வாங்கிக்கலாம். நீ கொண்டு போய் விக்கிறீங்க கொண்டு போய் விக்கிறீங்க உனக்கு ஆட்டுக்காயிரம் வரணும் கொடுத்துட்டு உலகாட கூடாது. இப்படி 1000 ரூபா வரைக்கும் செலவு தருவே மாட்டேன். வராதுண்ணா எவ்வளோடா சொன்னேன்? கிடைக்கு 7,500 இருக்கு. குறைச்சு ஏதோ ஒண்ணு குறைச்சு கட்டணும் தானே இல்ல. அதுதான் இப்ப அதான் தெரியும் பார்த்தேன். அது நான் பார்க்கலாம், அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. அதே உனக்கு பாடப்படுத்திருச்சு. நான் பார்த்ததுன்னா அதை கொண்டு வந்துருக்க மாட்டேன். அதே விஷயம்ண்ணா. அண்ணா வாங்கண்ணா. வாரம் எத்தனை குட்டி நான் கொடுத்தீங்க? அண்ணா இந்த வாரம் ஒரு 37 கொண்டு வந்தேண்ணா. இன்னும் ஒரு 5 ஆடுக்குண்ணா. ஒன்றும் வியாபாரம் கம்மிண்ணா இந்த வாரம். அங்க 19,500க்கு 7 குட்டி கொடுத்தீங்க. ஆமாங்கண்ணா. இதுனா இந்த 3 ஏற்றி விட்டது 17 ரூபாயா கொடுத்துக்குதுண்ணா. 17 ரூபாயா கொடுத்து 17 ரூபாயா கொடுத்துக்குது. இந்த வாரம் ஒரு 5 கடை இருக்குண்ணா. இந்த வாரம் ஆடு ரொம்ப அதிகம், வியாபாரம் இல்லைண்ணா, வியாபாரம் கம்மி. ஓகே ஓகேண்ணா. எல்லாம் சைஸ் குட்டியா தான் இருக்கு. பெரிய கடாவா இருக்கு. அந்த குட்டி இன்னும் பல்லு போடலண்ணா. பல்லு போடல. கறிக்கு ஒரு 35 கிலோ 40 கிலோ வரும்ண்ணா.
ஓகே ஓகேண்ணா. பிரீடிங்க்கு போறதுக்கு நான் குட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸான குட்டி நான் ஃபோன் பண்ணிடுறோம். இது என்ன ரேட்டு நான் வருது இன்னைக்கு? 45 ரூபா சொல்லுது, 35 ரூபாய் கேக்குறாங்க, அதை அனுசரிச்சு கேட்ட கொடுக்கலாம். ஆட்டுது 35 ரூபாய்க்கு ஏ சைஸ் தான், அது கொஞ்சம் பல்லு சேர்ந்தது. இது 4 குட்டி. கறி எத்தனை வரும்? இதெல்லாம் 35 கிலோ கறி மேல வரும். அது கேளு போவாது, எவ்வளவு தெரியல. எல்லாமே விஜயனோட குட்டி. எல்லாமே விஜய். இதெல்லாம் என்ன ரேட்ல இருக்குது? என்ன ரேட்? எல்லாமே 30ல இருந்து இருக்கு. ஓகே ஓகே. இப்போ எந்த ஊர்ல இருந்து வந்து வெளியில இருந்து வந்து கேட்டாலும் நீங்களே வண்டியை தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்களாண்ணா? வண்டி இருக்கு. ஓகே ஓகேண்ணா. இப்போ வண்டி வாடகை வந்து கிலோமீட்டர் எவ்வளோங்கண்ணா? கிலோமீட்டர் 20 ரூபாலேருந்து போகிறாங்க. 20 ரூபாலேருந்து 18 ரூபா 20 ரூபாலேருந்து. இப்போ வண்டி இந்த வண்டிங்களாண்ணா? ஓகே ஓகே. இப்போ வரவங்களுக்கு நீங்களே அரேஞ்ச் பண்ணி ஏற்றி விட்டுருவீங்க. வண்டி வேணும்னா கூட இங்கே வந்து கேட்டுக்கிட்டா கூட விஜய் ஃபோன் பண்ணால் போதும், நமக்கு விஜயண்ணா நம்பருக்கு கால் பண்ணால் கூட இங்கே ஏற்றிட்டு போயிடுவீங்க. ஓகே ஓகேண்ணா. 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து உங்கள் பேருண்ணா? சசிகுமார். சசிகுமார். பெருங்கடாவும் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் கடாவும் நிறையா வந்திருக்கு. அதான் வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. எடுத்துடு. என்ன ஏதோ வச்சு கூட போகுதுடா. அண்ணா முன்னாடி போயிட்டு முட்டிட்டு இப்படி போகுதா? ஒரு குட்டிக்கு செலவாக இருந்துரும். எவ்வளோண்ணா கூடலாம்? அண்ணா எவ்வளோ கம்மம் கூடலாம்? 30 ரூபா சார். 30 ரூபாயா? காலையில் எத்தனை மணிக்கு வரீங்க இங்கே? காலைல 5 மணிக்கு வந்துடுவா. 5 மணிக்கு வந்துடுவீங்க. வந்துடுவா. ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர்ண்ணா. 10 முடிஞ்சிடும். ஓகே ஓகேண்ணா. 10 மணி வரலும் இருப்பீங்க, அதுக்கு கிளம்பிடுவீங்க. ஓகே ஓகே. வேற எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 40 கடை. ஓகே ஓகே. எல்லாம் ஒரு வருஷம் இருக்குமா? ஒரு வருஷம் இருக்கும். ஒரு 7 மாதம் 8 மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளதான். அல்ல எதுவும் பல்லு போடாத கடை. இன்னைக்கு எப்படிப்பா நிலவரம், எப்படி கேட்குறாங்க? இன்னைக்கு ஆடி மாதம் கொஞ்சம் இப்போதான் ஆரம்பிக்குது, அதனால கொஞ்சம் விலை கம்மி தான். இன்னும் ஒரு வாரம் போனால் தான் நல்லா விற்கும். இன்னைக்கு என்ன விலை போகுது? எல்லாம் 16. ஓகே ஓகே. என்ன ரேட்டு கேட்குறாங்க? 13 ரூபாய் கேட்குறாங்க. ஓகே, கட்டுப்படி ஆகுது. இந்த மேலே எவ்வளோனா கொடுக்கலாம் தம்பி? 14 ரூபாய்னா கொடுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ கைவசம் எத்தனை கடை இருக்கு? 20 கடை இருக்கு. சரிப்பா சரிப்பா. சரிப்பா, தேங்க்ஸ். இந்த சந்தையை விட்டு எங்கேயும் வாங்க முடியாது. ஆமாம், இந்த சந்தையை விட்டா விளையாட்டுக்கிட்டா எங்கேயும் வாங்க முடியாது. விலை அதிகமாக இருக்குன்றீங்களா இல்லை கம்மியாக இருக்கு? ஓகே ஓகே. இங்கே கம்மியாக இருக்குன்றீங்களா? ஓகே ஓகே. கடலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு எல்லாம் நிறையா வந்து இறங்கிருக்கு இன்னைக்கு. ஐநூறுண்ணா. வேறு வளர்ப்பு குட்டி கொஞ்சம் நல்லதாக வச்சுருக்கீங்க. ஆமாண்ணா. 5 மாதம் 6 மாதம் இருக்குமாண்ணா? ஒரு 8 மாதம் இருக்கும். 8 மாதம் இருக்கும். ஓகே ஓகே. எதுவும் பல்லு வைக்கல? எதுவுமே பல்லு வைக்கல. இது எல்லாமே நம்மளுது. ஓகே ஓகே. நான் எத்தனை குட்டி நான் இந்த வாரம் இருக்கு? இந்த வாரம் ஒரு 30 கொண்டு வந்துங்க. ஒரு 10 குட்டிக்கு உள்ளதாக விற்றுருக்கோம். கொஞ்சம் வியாபாரம் கம்மி தான். வியாபாரம் கம்மி. ஆனால் அந்த கூட்டம் ஆடு நிறைய இறங்கியிருக்கு. ஓம்பி சந்தைன்றதுனால கொஞ்சம் வியாபாரம் கம்மி. ஓகே. விலையும் கொஞ்சம் கம்மியாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தரும். கொஞ்சம் கம்மி தான். இந்த வாரம் எப்படி கேட்குறாங்கண்ணா குட்டிலாம்?
இது ஜோடி 16 ரூபாய்க்கு கேட்குறாங்க. இப்போ ஜோடி 16 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 17 ரூபா வந்தால் கொடுத்துடலாம். ஜோடி 17. ஓ ஓகே ஓகேண்ணா. 17 ரூபா வந்தால் கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்கீங்க. ஜோடி எல்லாமே கிடா குட்டி மட்டும் தானா? எல்லாமே இது கிடா குட்டி தான். மறுக்கெல்லாம் அதில் இருக்கு. அதெல்லாம் பொட்டை குட்டி தானே? ஓகே ஓகே. அதெல்லாம் என்ன விலையிலேருந்துண்ணா இருக்கு? அது 9 ரூபாயிலேருந்தே இருக்குங்க. 9 ரூபாயிலேருந்தே இருக்கு. ஓகே ஓகே. நல்லா இருக்கு குட்டி எல்லாம். எல்லாம் 9 ரூபாயிலேருந்து சொல்லியிருக்காரு நான் பொட்டை குட்டி எல்லாமே. இல்லை வெயிட் என்ன வெயிட்னா வரும்? வெயிட் வந்து உயிரடைங்களா கிலோ கணக்கு? உயிரடைக்கே சொல்லுங்க. உயிரடைக்கு வந்து 22 கிலோ 25 கிலோ 25 கிலோ வரலுமே குட்டி இருக்கு. பரவாயில்ல. ஆனால் ரேட்டு 9 ரூபா தான் இருக்கு. எல்லாம் முதலீட்டு குட்டிங்களாண்ணா? எல்லாம் குட்டி போடாத ஆடுங்களா? ஓகே ஓகே. கேட்குறாங்களாண்ணா எப்படி போகுது நிலவரம்? ஆடி போறதா ஆடி போறதான் வியாபாரம். பார்த்தா கடையாடிக்கெல்லாம் இல்லை. அடுத்த இன்னும் ஒரு வாரம் போயிருக்கு. ஒரு வாரம் போனாதான் நல்லா எல்லாம் 10,000 11,000 போட்டா கூட கிடைக்காது. ஓ அப்ப. ஆனா இப்போ 9 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஓகே ஓகே. வளர்ப்பு குட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. வெள்ளாடு கெடா குட்டி வாரம் பார்த்தீங்கன்னா குட்டி நிறைய வந்துருக்கு. நான் வணக்கண்ணா. நான் இந்த வாரம் எப்படிண்ணா குட்டி கொண்டு வந்தீங்க? எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? விற்கவே இல்லைண்ணா. விற்கவே இல்லை. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. குட்டி இந்த வாரம் நிறைய இறங்கியிருக்கு போலண்ணா. எல்லாம் கிடா குட்டிங்களாண்ணா? எல்லாம் கிடா குட்டி. என்ன விலைண்ணா போகுது இன்னைக்கு? 7,500 ரூபா. இப்போ 7,500 ரூபாய்க்கு 7,300 நான் கொடுத்துருவோம். 7,200 7,300 கூட கொடுத்துருவீங்க. அதுக்கே வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்களா? வழக்கமாக பார்த்தீங்கன்னா 8 ரூபா 8,500 குட்டி விலை போகும். பார்த்தீங்கன்னா 7,200லேருந்தே குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குட்டி இன்னும் சரியாக விற்கல அப்படின்னு இருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா கடா குட்டி 7,200 7,300லேருந்தே குட்டி இருக்குன்னு இருக்காரு. எல்லாம் வளர்ப்பு குட்டி. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஜம்பு ஒரு வாரம் இந்த சந்தைக்கு ஆடு கொண்டு வருவார். இது பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி பெருங்கடா ரெண்டுமே கொண்டு வருவார். இந்த வாரம் எப்படி கொண்டாந்தா இருக்காருன்னு கேட்கலாம் அவர்கிட்ட. ஏன்னா இந்த வாரம் எப்படின்னா ஆடு கொண்டு வந்தீங்க? இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மீடியம் சைஸுங்க. 20 மீடியம் சைஸ் குட்டி மில்ல பெரிய கடாம இல்லை. இது தரமான ஒரு 6-7 மாசத்துக்கு கடா. இதெல்லாம் 7 மாசம் கடா. இந்த தரம் வாங்கினோம்னா கம்ப்ளைண்ட் வரவே வராது. ஏன்னா வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து குட்டிங்க. 18 to 20 kg தரம். நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இது வாங்கி வளர்க்குறாங்க. 3 மாசத்துல இது சேல்ஸ் பண்ணிடலாம். 3 மாசத்துல சேல் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ வீட்டுக்கு வளர்ப்புக்கு வேணுன்றவங்களும் தாராளமாக வாங்கிட்டு போகலாம். இது வளர்ப்புக்கு தேவைப்படும் அப்போதான் வியாபாரம் பண்ணலாம். சின்ன குட்டி வாங்கிக்கிட்டு 5 மாசம் எதிர்பார்க்கறதுக்கு இது வாங்குறதுல இருந்தே வியாபாரம் ஆரம்பிக்கலாம். ஒரு 10 ரூபாய் 10,000 ரூபாய் அப்படின்னா சந்தை மதிப்பு 11 ரூபாய் கம்மியாக தான் இருக்கும். ஓகே ஓகேண்ணா. இப்போ இது என்ன விலையில இருந்தா இன்னைக்கு இருக்கு? எவ்வளவு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட்டு ஒரு 10,500. இது 10,500 தான். 11 வரைக்கும் கடை இருக்குங்க. நாங்க ஆவரேஜ் கொடுக்கும்போது ஒரு 40 கடை இருக்கு. 10,500 வந்தா 10,500. ஓகே ஓகே. எல்லாமே பாத்தீங்கன்னா பல்லு போடாத கிடா இளங்குட்டிங்க. தரமான குட்டிங்க. 7 மாச கடா குட்டிங்க. இந்த ரகம் வந்து எந்த கம்ப்ளைண்ட் வராது. நல்ல வேகமா தீனி எடுத்துக்கும். 3 மாசத்துல இதை சேர்த்து முடிச்சிடலாம் கம்ப்ளீட்டா. 3 மாசத்துல ரீசேல் கூட பண்ணலாம். இது வியாபாரம் பண்ணலாம் நீங்க. ஓகே. ஆனா இந்த தரம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்றாங்க ஜனங்க. இப்ப சின்ன குட்டிலாம் வாங்கி சளிப்பு தொந்தரப்படும். இங்க எந்த தொந்தரவும் வராது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் சந்தை மதிப்பு ஒரு 10,500னா உங்களுக்கு 11 ரூபா 12 ரூபாய்க்கு இது வியாபாரம் பண்ணலாம். ஓகே ஓகேண்ணா. எத்தனை குட்டி கொடுத்துக்கிறீங்க இந்த வாரம்? இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 குட்டி கொடுத்தோம். சந்தைக்கு 50 கொண்டு வந்தோம். 50. ஓகே ஓகேண்ணா. சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி குட்டி வேணும்னாலும் உங்கள்கிட்ட கால் பண்ணி வாங்கிக்கலாம். பண்ணை வளர்ப்புக்கார மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி பெருங்குட்டி வாங்குங்க. வாங்குற அளவுக்கு இதில் இடம் இருக்குது. உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது. அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இது வேகமாக வந்து அப்போவே சேல்ஸ் ஆக ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகேண்ணா. சரி நான் உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். உங்கள் நம்பர் சொல்கிறீங்களா? 9342295555. ஓகே ஓகே. பேரு ஜம்பு. ஓகே. இந்த குட்டி வந்து 7,000 ரூபா வருது கடா குட்டி. இங்க அவங்க சந்தைக்கு வாங்க. கம்மியும் என்ன பண்ணா 6,500 கூட எடுத்துக்கலாம். 6,500 கூட எடுத்துக்கலாம்.
ஆ இல்லை எத்தனை மாதம் குட்டிண்ணா எத்தனை மாதம் குட்டி பாரு இப்போ வெள்ளி திருப்பி போயிருக்குது ம் போயிருக்குது ஆ எடுத்து கொடுத்தோம் கம்மியாக பேசி வாங்கிக்கலாம் மார்க்கெட் ரேட்டு விலை கம்மி சந்தையில் ஆமாம் சந்தைக்கு வாங்க கான்ட்ராக்ட் பண்ணுங்க வாங்கி தரேன் செம்பினாலும் கான்ட்ராக்ட் பண்ணுங்க ஆ பாருப்பா வெள்ளி திருப்பூருக்கு கொடுத்துருக்கிறேன் ஆ அவன் சித்திர கோயிலுக்கு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க ஆ அதான் 20 கூட எடுத்து கொடுத்துருக்கிறேன் கான்ட்ராக்ட் பண்ணுங்க என் பேர் சுதாகர் 63 74 35 23 78 ம் நம்மளுக்கு கான்ட்ராக்ட் பண்ணுங்க எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகேங்க வாங்க எப்போனாலும் வாங்க இந்த கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது ஏழரை சொல்றாரு 6 ரூபாய்க்கு கொடுத்துருவாரு 6 ரூபாய்க்கு கொடுத்தீங்க 6 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 6 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டாரு ஓகே ஓகே பேசி வாங்கிக்கலாம் சந்தைக்கு வாங்க வாங்கிக்கலாம் சரி ஓகே வாங்கிக்கலாம் வாங்க ஓகே எனக்கு கான்ட்ராக்ட் பண்ணால் நீங்கள் கம்மியான குட்டி வாங்கிக்கலாம் சரி சரிங்களா அண்ணா இன்னைக்கு தான் ஃப்ரீயாக இருக்கிறீங்க 3 வாரமாக உங்களை பிடிக்கவே முடியல எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க இந்த வாரம் நான் ஒரு 7 தானே கொண்டு வந்தேன் ஒரு 35 குட்டி கொண்டு வந்தேன் அவ்வளோ கொண்டதுங்களா ஓகே ஓகேண்ணா எப்படிண்ணா விலை போகுது இன்னைக்கு இது கொஞ்சம் சுமாராக தானே போகுது சுமாராக தான் போகுது குட்டி நிறையா இருக்கிறதுனால நிறையா இருக்குது இன்னைக்கு விலை இல்லை கொஞ்சம் வியாபாரமும் இல்லைன்றாங்க ஆடி மாதம் வந்தால் தான் கொஞ்சம் வியாபாரம் வரும்னு இருக்காங்க ஒரு 10 நாள் போகணும் இந்த வாரம் எப்படி குட்டி கேட்குறாங்க குட்டிலாம் இப்போ 7 ரூபா குட்டி 6 ரூபாய்க்கு கேட்குறாங்கண்ணா 7 ரூபா குட்டி 6 ரூபாய்க்கு கேட்குறாங்க அந்த மாதிரி கொடுக்கல இப்போ என்ன ரேட்டு வந்தால் இந்த வாரம் ஃபைனல் கொடுக்கலாமா ஒவ்வொன்றா இன்னும் அரிசி வந்தாலும் கொடுத்துருவோம் அசல் 6,500 வந்தால் கூட கொடுத்துருவீங்க ஆனால் இந்த வாரம் குட்டி வாங்குறதுக்கு ஆள் இல்லை வாங்க ஓகே எல்லாமே கடை குட்டினா ஒரு 5 மாதத்துலேருந்து 7 மாதம் இருக்குமாங்கண்ணா பெரிய குட்டிலாம் ஒரு 6 மாதம் இருக்கும் 6 மாதம் இருக்கும் இதெல்லாம் ஒரு 4 மாதம் 5 மாதம் ஓகே ஓகேண்ணா இந்த குட்டியில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குமாண்ணா ஒரு 6 ரூபா வந்தால் 6 ரூபா வந்தால் கொடுக்கலாம் இதெல்லாம் கடை குட்டி மட்டும்தான் இருக்கு ஒரே ஒரு குரூப் ஒரே ஒரு பருவ குட்டி மட்டும் இருக்கு ஓகே ஓகேண்ணா சரவண்ணா இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்க எப்படி விலை நல்லா 85 எல்லாம் வளர் குட்டி மட்டும் தானா ஏன் அந்த அப்பெல்லாம் பால் குட்டி கொண்டு வரதில்ல பால் குட்டி இன்னும் 15-20 நாள் ஆயிரும் 15-20 நாள் ஆகிடும் ஓகே ஓகே எத்தனை எப்படி கொடுத்துருக்குறீங்க கொடுத்து வந்து 7 3 கொடுத்தோம் ஒரு 32 குடி கொடுத்தோம் 6,800 ரூபாய்க்கு ஒரு 8 குட்டி ஓகே ஓகே டீசல்ட்டே 120 வித்து இருக்குது குட்டி பெருசா வியாபாரம் இல்லைன்னு சொல்றாங்க எல்லாருமே இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் டல்லு இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் இல்லை வியாபாரம் ஆகுது லாபத்தை எதிர்பார்க்கல லாபமா லாஸா இதை போய் ஜனங்க முதல் நல்லா இருந்தா சரி சந்தோஷம் அதான் முதல் முக்கியம் குட்டி ஒரு வாரம் எல்லாம் ஒரு வாரம் சம்பாதிச்சிடலாம் குட்டி வாங்கி போய் அவங்க சம்பாரிச்சு 100 ரூபாய் வந்துச்சுன்னா அது நமக்கு சந்தோஷம் இதை விட சந்தோஷம் தான் இப்ப குட்டி வாங்கி போய் வளர்க்கடாய் ஆச்சு 5 ரூபாய் வச்சு தம்பி எனக்கு பரவாயில்ல ஃபோன் பண்றாங்க சில ஆளுக்கு ஃபோன் பண்ணி தம்பி பரவாயில்ல 10 சம்பாரிச்சு போது மனசு மகிழ்ச்சி ஆகுது இங்க 100 ரூபாய் 200 ரூபாய் மகிழ்ச்சி இல்ல சம்பாரிச்சு 10 நல்லா இருக்குன்னு போது மகிழ்ச்சி ஆகுது மக்கள் 50 ஆளும் நல்லா இருக்கணும் சந்தோஷம் சந்தோஷம் இப்போ என்ன விலையில இருக்கு இப்போ எத்தனை குட்டி இருக்கு 6 ரூபாய் ரேட் வருங்க 6 ரூபா ரேட்டு ஓகே ஓகே எல்லாம் கடை குட்டி மட்டும் தானா கடை குட்டி ஓகே ஓகேண்ணா 6 ரூபா விலையிலேருந்து இருக்கு ஓகே ஓகேண்ணா கொட்டை குட்டியே ஒண்ணுதான் இருக்கும் ஏமா பொண்ணு போயிச்சியா இந்த குட்டி நம்மளுக்கு தாங்களாண்ணா குட்டி கேட்குறாங்க பாருங்க அந்த சின்ன சரிமா பார்த்து 13 ரூபாயா அண்ணா உங்க நம்பரே என்கிட்ட இருக்கு அந்த நம்பர் கீழே நான் டிஸ்பிளே போட்டுக்கிறேன் இதுவும் நம்மளுதாங்களா இது 6,500ங்களா ஓகே ஓகே இது எல்லாமே கடை குட்டி இது 7,500 7,500 ரூபாய் இது என்ன வெயிட் இருக்கும் உயிரடைக்கு இது வந்து 14 கிலோ வரும் 14 கேஜி வரும் 14 14.5 ஓகே ஓகே கரெக்டா வரும் குட்டி சிங்கமா குட்டிக்கு சரி இந்த மாதிரி குட்டி தரம் தான் தரம் இது பாருங்க குதிரை மாதிரி குட்டி தூக்கம் இல்ல இதெல்லாம் 7,500 விலைங்களா
சரிண்ணா உங்கள் நம்பர் நான் கீழே போடுறேன். எந்த யாருக்கு வந்தாலும் ஃபோன் பண்ணிட்டு வரலாம். ஓகே 100 குட்டி சரி, 50 குட்டினாலும் சரி, 2 குட்டினாலும் சரி. சரிண்ணா. வந்து வரோம். சரி அண்ணா வணக்கண்ணா. எங்கேருந்துண்ணா வரீங்க நீங்கள்? நான் பாப்பாரப்பட்டி. பாப்பாரப்பட்டி. வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வரீங்க. இது எப்படிண்ணா ஆடு கொண்டு வரீங்க? எத்தனை ஆடு கொண்டு வரீங்க ஆவரேஜா? மொத்தம் 50 ஆடு குட்டி, பெட் ஆடுங்க எல்லாம் 50 ஆடு. பெட் ஆடு, வளர்ப்பு குட்டி எல்லாம் கொண்டு வரீங்க. கேட்குறாங்க பாருங்க வேலை. 16 இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்கண்ணா? அந்த மாதிரி மொத்தம் 50 குட்டி கொண்டு வந்து 50 குட்டி கொண்டு வந்தீங்க. இதெல்லாம் கொஞ்சம் பெருங்கடா. இதெல்லாம் பல்லு வச்சிருக்கீங்களாண்ணா? பல்ல வைக்கல நான். பல்லு வைக்கல. இதெல்லாம் பல்லு வைக்காத கடா. என்ன விலைங்கண்ணா போகுது இன்னைக்கு கேட்குறாங்க? 13,000 14,000 கேக்குறாங்கண்ணா. 13 14 கேட்குறாங்க. மேலே எவ்வளோண்ணா கொடுப்பீங்க நீங்கள்? 500 வந்தா 200 300 இருந்தால் கூட கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. எத்தனை ஆடு இருக்குதுண்ணா இந்த சைஸில்? இது எல்லாம் 10 ஆடுக்கு இது. 10 ஆடு இருக்கு. 10 கடை இருக்கு. ஓகே ஓகேண்ணா. ஒன்று மட்டும் இருக்கு அதில். ஓகே ஓகே. அது ஆல்ரெடி குட்டி போட்டதுங்களா இல்லை? இல்ல குட்டி போடாது பல்ல வைக்கல. குட்டி போடாது. ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் வளர்ப்பு குட்டிங்களாண்ணா? இதில் மொத்தம் எத்தனை குட்டிண்ணா இருக்கு? எத்தனை? 25. ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன விலைங்கண்ணா? இதுல விலை வந்து 9 வேலை சொல்லிச்சுண்ணா. இப்ப வந்து 8 வேலை கேக்குறாங்கண்ணா. அதுக்கு மேலே எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? ஒரு 100 200 சேர்ந்தாச்சு. 100 200 சேர்ந்தா கூட கொடுத்துருவீங்க. லைவ் வெயிட் என்ன உயிரோட எவ்வளோண்ணா இருக்கும்? நான் உயிரோடு பாத்தீங்கன்னா 13 14 கிலோ வந்து 12. ஓகே ஓகே. எல்லாம் வெள்ளாடு. குட்டிலாம் நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. இதில் மட்டும் சுறுசுறுப்பான குட்டி தானே. இதுலேயே எல்லாம் கெடா குட்டி மட்டும் தான் இருக்கு. எல்லாமே கிடாய் குட்டி தானே. எல்லாம் கெடா குட்டி. இப்போ இந்த மாதிரி குட்டி பெருங்கடா வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்ண்ணா. ஆமாண்ணா. உங்கள் நம்பர் அப்படியே சொல்கிறீங்களா? சொல்றேன் பாருங்க. 86 67 06 69 79. சரி உங்கள் பேருண்ணா? தர்மன். தர்மன். இருக்குண்ணா. எப்போ குட்டி கேட்டாலும் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். அண்ணா ரொம்ப நாளாக பார்க்கலாம்ல. இந்த எப்படி கொண்டு வந்தீங்க ஆடு? 7 ஒன்றாதான். ஒண்ணுதான் இருக்கு. எல்லாம் வித்துட்டீங்களா? பரவாயில்ல. வியாபாரம் உங்களுக்கு நல்லா ஆயிருக்கா? சுமாரா வித்துச்சு. சுமாராக தான் வித்துச்சு. லாபம் கம்மியாக தான் வித்துச்சிங்களா? ஓகே. இது ஒன்று மட்டும் தான் வச்சிருக்கீங்க. சொல்லிக்கிறேன். எப்படி கேட்குறாங்கண்ணா? 9 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 9 ரூபாய் கொடுத்துருவேன். 9 ரூபா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேண்ணா. நம்பர் சொல்றேன் போட்டுக்கிட்டேன். சொல்லுங்க. 750 260 75 14. ஓகேண்ணா. எப்போ வரையிடாங்க? ஆமாண்ணா வரோம். பொங்கனபுரம் சந்தைக்கும் போறீங்களா? அங்கதான் மெயின் சேர்ந்து எங்க அதுதான். அப்படிங்களா? சரி சரி. பாரு மேப்பூடி பக்கம். புளிய மரம் வந்து மேப்பூடி. ஆமா ஆமா. மேட்டில் மேப்பம் பாரு. அங்கே வெள்ளாடு 30 கிடையாது. ரொம்ப அங்கே வெள்ளாடு கொண்டு வருவீங்க. ஃபுல்லாக விளையாடு தான். இங்கே தம்பி அங்கே ஆடு அதிகம். அங்கே ஆடு அதிகம் கொண்டு வருவீங்க. வேணும்னு கால் பண்ணி கேட்டால் அங்கேயும் வாங்கிக்கலாம் இங்கேயும் வாங்கிக்கலாம். சரிண்ணா.